இன்றைக்கி கொஞ்சம் நேரமே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால அரிசி ஊற வச்சாச்சு. ஒரு 5:30ங்கிறப்போ ஊற வச்சிட்டோன்னா 10-11 மணி போல் மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஊற வச்சுருந்தேன். எப்படியோ மாவு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே ரேஷன் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 டைம் வெறும் தண்ணியில் கழுவுனோன்னா மாவு நல்லா வெள்ளையேன்னு இருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும், துணியில் ஒட்டாமல் வரும். அந்த பிசு பிசுத்தன்மையில் கொஞ்சம் கூட இல்லாமல் துணியில் ஒட்டாமல் வரும். அதனால் நான் எப்போவுமே ரேஷன் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம் நல்லா கல் உப்பு சேர்த்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைப்பேன். நாளைக்கு சஷ்டிங்கிறதுனால தான் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் வெயில் அடித்தா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வெயிலும் சரியாக இல்லை. ஒரு 1:30-2 மணி போல் லைட்டாக வெயில் அடித்த மாதிரி இருந்தது. நல்லா காற்று அடிச்சது. சரி இப்போ க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா வெயில் வரலைன்னா கூட காற்றுக்கு துணிகளை கொஞ்சம் ஆறிக்கும், நல்லா பெட்ஷீட்லாம் காஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் துவைச்சி போட்டேன். அதே மாதிரி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால, ஒரு 1 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணனால அவங்க வர்ற வரைக்கும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்தது. க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சு சாப்பாடு செய்கிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. கரெக்டாக அவங்களும் 8:30க்கு 8:45க்கு தான் வந்தாங்க. அதனால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரமே வந்திருந்தாங்கன்னா இன்னும் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். காலையில் அரைச்ச மாவு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு. ரேஷன் அரிசி மாவு வந்து சும்மாவே நல்லா புளிச்சிரும். இருந்தாலும் நம்ம கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவுறதுனால இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிரும். ஒரு 12 மணி போல் அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். 8-8:30க்கு தான் இட்லி ஊற்றி வச்சேன். அப்போல்லாம் நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் நல்லா புளிக்கிறப்போ இட்லி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டில் இருந்தால் தான் பிடிக்கும். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிச்சா கூட அவங்களுக்கு பிடிக்காது, புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு புளிப்பு டேஸ்ட்டில் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படியோ இன்றைக்கி இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. அதே மாதிரி ரேஷன் அரிசி ஊற வைக்கிறப்போ எப்போவுமே உளுந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நார்மலாக 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்தோன்னா ரேஷன் அரிசிக்கு மட்டும் 4 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்திருந்தாவே சரியாக இருக்கும். நிறையா சேர்த்தோன்னா இட்லி துணியில் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும்.